சரி, கோதுமை மாவு போட்டுக்கிட்டு இருக்கேன். அதை கலந்துட்டிங்கன்னா நான் போட்டு விட்ருவேன். ஆமாம், ஃப்ரெஷ்ஷான இது பாருங்க, மல்லித்தூளை பாருங்க, அப்படி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்க. அதாங்க இது மாதிரி கரண்ட் மில்லில் அரைச்சோம்னா இந்த மாதிரி இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்காது. நம்ம திருவையில் அரைக்கிறதுக்கு இவ்வளோ கலராக பளிச்சுன்னு அப்படியே மல்லி கலருக்கு அப்படியே இருக்கு பாருங்க. அதே மாதிரி மிளகாயும் அப்படியே ஒரு பளிச்சுன்னு இருக்கும். அது திருவையில் அரைச்சா மட்டும்தான் அந்த கலர் வரும். இப்போதைக்கு நம்ம தீபாவளி செஞ்சு பலகாரங்கள்லாம் செய்கிறதுக்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டோம். தட்டையே தீபாவளிக்கு முன்னாடி கொஞ்சம் ஆர்டர் நிப்பாட்டி வச்சுருக்கேன் போடாமல். அந்த தட்டைகளும் செஞ்சுட்டு இருக்கேன். முறுக்கு பலகாரம் மற்றபடி மசாலா ஐட்டம் எல்லாமே இப்போ தீபாவளி வச்சு ஆர்டர்லாம் இப்போ இன்னையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டு இருப்பாங்க. 2 மணி நேரம் ஆர்டர் வாங்கி வச்சிருந்துச்சு, அது இன்னையிலேருந்து ஆரம்பிச்சாச்சு. அதே மாதிரி இந்த மழை நேரத்துக்கு இந்த மாதிரி உரப்படை மாவெல்லாம் வாங்கிக்கிட்டா இதுக்கு நீங்கள் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. உப்பு, வெங்காயம், உரப்படைக்கு என்ன சேர்ப்பீங்களோ வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து தட்டினீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி நம்மள்கிட்ட ரெடிமேடு வடை மாவும் இருக்குது. எது வேணுமோ மேலே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி இனிமேல் ரெகுலராக நாங்கள் பெட்டி போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். யாருக்கு வேணுமோ வாங்கிக்கோங்க. பாய்.